பத்தல 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 உங்களுக்கு ட்ரைனிங் பத்தல. ட்ரைனிங் பத்தல தம்பிங்களா. சொல்வதெல்லாம் உண்மை வீடியோவை பார்த்துதான் எங்களுக்கு பக்தர்களே வராங்க. இல்ல புரியல. உங்களுடைய சொல்லலாம் உண்மை வீடியோ பார்த்துட்டு தாங்க உங்ககிட்ட திக்ஸை வாங்க வந்தோம். அதனால அந்த வீடியோ நல்லா பரப்புங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறவங்கட்டையும் ஒழுங்கா ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்கன்னு நம்ம அன்னபூரணி அரசம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது இன்னும் வயசுல இருக்குங்க, பட்டி தொட்டி மூளை முடுக்கு உலகம் முழுவதும் உலகத்துல ஒரு ஆள் பாக்கி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த வீடியோ பரப்பணும். என்னது சொல்வதெல்லாம் உண்மை வீடியோ பார்த்து பக்தர்கள் வராங்களா? அப்படி அந்த வீடியோல என்ன இருந்துச்சு? இருங்க ரீவைண்ட் பண்ணி பாப்போம். அன்னபூரணி அரசும் எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லலாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணனை போய் பார்த்தாங்க. நான் இருக்கப்ப ஏரியால காதலுக்கு எதிர்ப்பா. இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யாரா அந்த புனிதமான காதலுக்கு தடையா இருக்கா அப்படின்னு கேட்க, அவ புருஷனுடைய பொண்டாட்டின் தான் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. கர்ம கர்ம ஊராடாது. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. இந்த இயற்கை யாருக்கு எங்கு இடம் கொடுத்ததோ, யாருக்கு என்ன வேலை கொடுத்ததோ அதைத்தான் அவங்க செய்ய முடியும். என்ன இவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேல உங்க கேஸ் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணும், அவ ஜெயிலுக்கு போகணும். தயார், போறோம். ஓகேயா? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. அந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணுங்கன்னு இப்ப நம்ம அன்னபூரணி அரசம்மா சொல்றாங்க. எதுனாலன்னு அவங்க வாயாலே சொல்லி கேட்டா தானே நல்லா இருக்கும். கேளுங்க. சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த எடுத்துக்கிட்டு இருக்க. என் கணவர் உடலோட இருந்து தீட்சை கொடுக்கும் போதே, தீட்சை வாங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா நாங்க உங்களுடைய ஆன்மீக வீடியோ பேசினதை பத்தி உங்ககிட்ட நாங்க தீட்சை வாங்க வரலங்க ஐயா, உங்களுடைய சொல்லலாம் உண்மை வீடியோ பார்த்துட்டு தாங்க உங்ககிட்ட தீட்சை வாங்க வந்தோம். ஏன் அப்படின்னா அந்த வீடியோல உங்களுடைய தைரியம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய கட்ஸ் பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய உண்மைத்தன்மை பிடிச்சிருந்துச்சு. இந்த சமுதாயத்துல எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க யாருக்காகவும் பயப்படல, நீங்க எடுத்து வச்ச ஸ்டெப்ல உறுதியா இருந்தீங்க. பிள்ளையோட முகத்தை பார்க்காம, பொண்டாட்டியோட முகத்தை பார்க்காம எல்லாமே இந்த லாஸ்ட் எண்ட் ஸ்டேஜ்ல நின்றுகிட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன இவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேல உங்க கேஸ் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணும், அவ ஜெயிலுக்கு போகணும். தயார், போறோம். ஓகேயா? அந்த உண்மைத்தன்மை, அந்த கட்ஸ், அந்த தைரியம் பிடிச்சிருந்துச்சுங்க ஐயா. என்ன இவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு, இதுக்கு மேல உங்க கேஸ் கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணும், அவ ஜெயிலுக்கு போகணும். தயார், போறோம். ஓகேயா? அதனாலதான் உங்ககிட்ட தீட்சை எடுக்க வந்தோன்னு சொன்னாங்க. ஊருக்குள்ள சொல்லலாம், நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற, நீ எடுக்க சொல்ற. அதனால நல்லா தெரிஞ்சுக்குங்க தம்பிங்களா. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறவங்கள நல்லா ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க. இன்னும் அந்த வீடியோவை வைரல் ஆக்கணும். அது ஒண்ணும் இல்ல, அம்மாவோட கல்லாம் கம்மியாயிட்டே வருது. மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைச்சாலாச்சும் நம்மளும் நித்யானந்த மாதிரி ஒரு நாட்டை கேட்ட வாங்கி போட்டுடலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அவங்களும் ஆன்மீக சொற்பொழிவுன்ற பேர்ல நிறைய வீடியோ சோசியல் மீடியால போட்டுட்டு தான் வர்றாங்க. சொன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு ஆக்ரோஷமா தான் செயல்படுவேன். ஆனாலும் ஆளு வச்சுதான் கமெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. கோவிலும் திறந்தாச்சு. பூஜை பாட்டுன்னு வீடியோ எல்லாம் போட்டாலும் ஒருத்தனை முன்ன மாதிரி ஏமாற மாட்டேங்கிறாங்க. அதான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு பதிலா சண்டைக்காரன் காலிலே விழுகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ. சொல்வதெல்லாம் உண்மை வீடியோ பரப்புங்க தம்பிங்களான்னு கெஞ்சுறாங்க. அதான் தெரிஞ்சுக்குங்க தம்பிங்களா. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறவங்கள நல்லா ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க. இன்னும் அந்த வீடியோவை வைரல் ஆக்கணும். அம்மாவோட ஆணைய நிறைவேற்றாம போகுமா என்ன? இதோ உங்களுக்காக. நேயர்களே, அரசையும் அன்னபூரணியையும் எங்கு பார்த்தாலும் உங்களின் அன்பான அறிவுரைகளை சொல்லுங்கள். அப்பாடா, அம்மாவோட அருள் நம்ம சேனலுக்கு கிடைச்சு சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. பிச்சிருவேன் பிச்சு, அவ்வளவுதான்.